ஒரு சில கேட்ஜெட்ஸ் எல்லாம் வேலையை சட்டுன்னு முடிக்க ஹெல்ப் பண்ணும். சாப்பர் வேற ரொம்ப ஈஸியாக இருக்குது. சட்டுன்னு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சட்டியை வச்சாச்சு. ஒரு பக்கம் முட்டையை வேக வச்சுட்டேன். எண்ணெயில் நம்ம முட்டை எப்படி விளையாடுது பாருங்க, சும்மா துள்ளி குதிக்கிறாங்க. இது கூடவே கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை கொஞ்சம் தூக்கலாக சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே சாப் பண்ண தக்காளியும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்து வணக்கிட்டு தேவையான அளவில் உப்பு, தண்ணி, நீ உப்பு போட்டா புளிய போடுற, நீ வெங்காயம் கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பார் சமையல். அண்ணன் சொன்ன மாதிரி அப்படிதாங்க சட்டுன்னு சமையல் பண்ணிடணும். கேஸை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும். பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு முட்டையை நல்லா உதுத்துட்டு சேர்த்துக்கணும். கூடவே கஸ்தூரி மேத்தியும் கசக்கி ஆட் பண்ணா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கடைசியா கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வட்டல் ஆவி பறக்க சாப்பாடு போட்டு முட்டை குழம்பு அது மேலே ஊற்றி பெரட்டி சாப்பிட்டா அடி தூளாக இருக்கும். நீங்கள் மட்டும் முட்டை சாப்பிட்றீங்கன்னு வந்து நிப்பாப்பில் நம்ம டாக் பாய். நம்ம வீட்டில் கறி கஞ்சி சாப்பிட்ற ஒரே ஜீவன் அவன் தாங்க.